அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே, திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிரனானவர் சித்திரை 6க்கு பின் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு போறார், ஆட்சி நிலையில இருக்கார் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த அமைப்பானது எந்த மாதிரியான மாற்றங்களை பொதுவா தரும்னு பார்த்தா, டெக்னாலஜி ரிலேட்டடா வளர்ச்சி. ஏன்னா சுக்கரனாவே நம்ம யூஸ் பண்ற செல்லுல இருந்து, ஆக்சசைஸ்ல இருந்து, ஏசில இருந்து, இந்த மாதிரி நம்ம மனுஷனை சௌரியமா வச்சுக்கிற அனைத்து விஷயங்களுமே சுக்கிரனை தான் குறிக்கும் அப்படிம்பாங்க. சோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை காணலாம். நாடு ரீதியாவே சொல்லணும்னா ஐடி துறை, குறிப்பா ஐடியால தான் நம்ம எல்லாமே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். நிறைய இப்போ யூடியூப் வீடியோல எல்லாம் பார்ப்போம், இந்த வேலை போக போகுது, ஏஐ வந்தனால அதாக போகுது இதாக போகுது அப்படின்ட்டு. அந்த பயம்லாம் இல்லை. புதிய வேலை முயற்சிகளும் உருவாகும், புதிய புதிய வேலை திட்டங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி நகை விற்பனையாளர்களுக்கு நல்ல முதலீடு கிடைக்கும். நல்ல முதலீடு கிடைக்கும்னா என்ன? ஒண்ணு, தங்கத்தோட விலை ஏறும், இல்லையா தங்கத்தோட விலை இறங்குறனால மக்கள் அதை அதிகமா வாங்குவாங்க அப்படிம்பாங்களா. சித்திரை 6க்கு பின் இதெல்லாம் நடக்கும், நீங்க பார்க்கலாம். அதாவது தங்கத்தோட விலை 1க்கு 2 ஏறி போகும். இப்படி ஏறினாலும் அவங்களுக்கு லாபம் தான், இல்லையா? தங்கத்தோட விலை இறங்கினால திரும்பி எப்படி இதை நம்ம வாங்குறது அப்படின்னு மக்கள் ஆர்வப்பட்டு வேகமா வாங்குவாங்க. சோ சுக்கிரன் ஆச்சுங்கிறனால எல்லார்ட்டையும் நகை இருக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறனால, நான் 2வது சொன்னேன் பாத்தியா, தங்கத்தோட விலை இறங்குறதுனால வருமானம், அந்த அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் நிறைய உருவாகிற மாதிரி அமைப்புகள் அனைவரோட வீட்டிலும் நடக்கும். காரணம் என்ன? சுக்கிரன்ங்கிறனால திருமண அமைப்பு, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பொதுவா அதிகமா நடக்கும், அதிகப்படியான மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது பொது பலன். இந்த மாசத்துக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும், இன்னும் குறிப்பா சொன்னா இந்த சுக்கிர பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசி என்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்ந்து இருக்காருங்கிறது மட்டும்தான் குறை. மற்றபடி எதுவுமே பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். ராசியில ராகுவே இருந்தாலும் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை தொடர்பு கொள்றது ஒரு நல்ல அமைப்பு தான். இது எல்லாத்துலயும் பிளஸ்ஸை தான் கொடுக்குமே ஒழிய மைனஸை கொடுக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 4க்கு 9க்குரிய சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில இருக்கிறதும், ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்ச நிலையில இருக்கிறதும் தனித்துவமானவர்களுக்கு நான் தான் எல்லாம், நான் தான் உருவாக்குனேன், நான் கஷ்டப்பட்டு வந்தது, நான் கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தனித்துவமா தனியா போராடுறவங்களுக்கு இது ஒரு அதி அற்புதமான காலகட்டம். எல்லா வாய்ப்புகளையும் உங்களால உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். தனித்துவமா போறவங்களுக்கு, அதாவது ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா மேரேஜ் லைஃபே ஆயிருக்கும், செப்பரேட் ஆகி நான் என் லைஃப்பை பார்க்க போறேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பேச்சுலர்ஸா இருப்பாங்கல்ல, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, மேரேஜ் ஆகாம அவங்க கெரியர் நோக்கி ஒரு ஃபுல் சக்சஸா போகணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துல சூரியன், உச்ச சூரியன் 9ஆம் இடத்தை பார்க்குது, 9ஆம் அதிபதி ஆட்சி. 4ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்ற சுக்கரன் 10ஆம் இடத்தை பார்க்குது. செவ்வாய் சனி சேர்க்கை, மக்கள் தொடர்பு, திடீர் ஆதரவு, எல்லாமே திடீர்னு அந்த உயரத்துல தொடுறேன் அப்படிம்பாங்கல்ல, அந்த திடீர் உயரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ராகுவோட ஆதிக்கமும் இருப்பதனால் சடன் இம்பாக்ட் கிரியேட் ஆகும். என்ன நடந்துச்சுன்னு, எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா நடந்துச்சு, நான் ஜெயிச்சுட்டேன், இல்லை நான் ஃபேமஸா இருக்கேன், நான் என் தொழில டெவலப் ஆயிட்டேன், அடுத்த நிலைக்கு போயிட்டேன், உயரிய அந்தஸ்துக்கு போயிட்டேன், இது எல்லாமே சொல்லலாம் கும்பராசினருக்கு. காரணம் என்னன்னா, அந்த ராகுவோ பிளஸ் சூரியன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, இது எல்லாமே எது வரை இருக்கும்? மே 15 வரை இருக்கும். அப்படிங்கும் போதுல கும்பராசினர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தும் அதிகாரம் கௌரவம் எல்லாமே கிடைக்கும், அதிர்ஷ்டமே அடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது தொழில் ரீதியா மட்டும்தானே ஒழிய உடனே லாட்டரி டிக்கெட் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா கேட்கக்கூடாது. காரணம் என்ன? 8ஆம் அதிபதி நீச்சமாயிருச்சு, புதன் நீச்சம், சனி செவ்வாயோட சேர்ந்திருக்கு. இப்ப லாட்டரி இந்த மாதிரி விஷயத்த பத்தியே நீங்க யோசிக்க கூடாது. மக்கள் ஆதரவால் பெரிய ஆள் ஆனீங்க, திடீர் மக்கள் ஆதரவு, நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற கேதுவால குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். உங்க வாயாலதான் குடும்பத்துல சண்டையே வரும். முடிஞ்ச அளவுக்கு பேச்சை தவிர்த்துக்கங்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம். பேசாம இருந்தாவே பாதி பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத சொல்லலாம்.
அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்க போய் பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ராசியாதிபதி செவ்வாயோட சேர்ந்திருக்காரு, 3ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு. வீட்டுல, பக்கத்து வீட்டுல, இல்ல பக்கத்து தெருவுல சண்டை, இந்த மாதிரி அடுத்தவங்க விஷயத்த நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க புரட்சியாளர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. செவ்வாயோட ராசியாதிபதி யாருக்கு சேர்ந்தாலுமே அவங்க புரட்சியாளர் ஆயிடுவாங்க. அதுவும் ராகு ராசியில இருக்கும் போதுல நான் என்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லை அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பெரிய ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி அடுத்தவங்க லைஃப்ல போய் என்ன ப்ராப்ளம்னே தெரியாம நீங்க தலையிட்டு அவங்களுக்கு பண்ண வேண்டாம். ஏன்னா அதுக்கு சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க, சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க, எத்தனையோ ராசிக்காரர்கள் இருக்காங்க. அவங்கதான் இந்த நேரத்துல அதை சொன்னா கரெக்டா சொல்லுவாங்க. நீங்க கரெக்ட் பண்றேங்கிற பேர்ல தப்பான வழிகாட்டுதலை காமிச்சிருவீங்க. ஏன்னா ராகு ராசியில இருக்கிறதுனால அட்வான்ஸ் திங்கிங் அப்படிங்கிற பேர்ல தப்பு தப்பான வழிகளை காமிச்சு தப்பு தப்பா பேசி தப்பான பேரை நீங்க எடுப்பீங்க. இது ஒண்ணுதான் விஷயமே ஒழிய மத்த எல்லாமே சூப்பரா இருக்கு. நமக்கு இப்ப என்ன, தொழில்ல நல்லா இருக்கு, உதவி பண்றதுக்கு கரெக்டா இருப்பாங்க, ஆலோசனை சொல்றவங்க கரெக்டா ஆலோசனை சொல்லுவாங்க, மனைவி கிட்ட அமைதியா இருக்கணும், சுத்தி இருக்கவங்கள்ட்ட அமைதியா இருக்கணும். இதுதான் விஷயம். ஸோ இதை கரெக்டா பார்த்துக்கிட்டா போதுமானது அப்படிங்கிறத சொல்லலாம். வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் சனியோட சேர்றது, ராகு ராசியில இருப்பதும் அதீத வேகத்தை கொடுக்கும். சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுது. அப்ப கண்டிப்பா திருமண வாழ்க்கைங்கிறது நடக்கும். திருமண அமைப்பை வலுவா ஏற்படுத்தி தரும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களே கூட கொடுக்கும். காரணம் என்னன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதி நீச்சம் பெற்று சனியோட சேர்ந்து செவ்வாயோட சேர்றதுனால ஒரு திடீர் விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ரெஜிஸ்டர் மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஸ்டெப் எடுத்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்றேன். காரணம் என்ன, புதன் நீச்சம் ஆயிடுச்சு. அதாவது நீங்க ஸ்டெப் எடுப்பீங்க, எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சனால அந்த லவ் பிரேக்கப் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை இந்த காலகட்டத்துல கொடுக்கும். அதீத வேகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தை தரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 10ஆம் இடத்த சுக்கிரன் தொடர்பு கொள்றதுனால எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரும். கணவன் மனைவி பிரச்சனை இத்தனை நாள் இருந்தது கூட கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். மனசை விட்டு பேசுறதுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி வருமானமும் இந்த காலகட்டத்துல ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அமைப்பு கொடுக்குது. குழந்தைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. குறிப்பா தலையில அடிபடாம பார்த்துக்கிறது, இல்லாட்டி அவங்களோட பேர் ரிமார்க் ஆகுறதுனால உங்களுக்கு ஏதாவது அசிங்கம் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. உங்களுக்குமே வயிறு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், தோல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கவனமா பார்த்துக்கோங்க. உற்றார் உறவினர்கள், குறிப்பா மனைவி வழி சொந்தங்களை யாரையும் நம்ப வேண்டாம். மனைவியை நம்புங்க, மனைவி வழி சொந்தங்களை யாரையும் நம்ப வேண்டாம். அப்படி நம்புனீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் ஆட்டோமேட்டிக்கா மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தாய் வழி உறவுலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது பெண் தாய், மனைவி, இல்ல உங்களோட பெண் குழந்தையை கட்டி கொடுத்த இடம், அந்த மாதிரி பெண்களால் உள்ள சொந்தங்கள், பெண்களால் அமையப்பட்ட சொந்தங்கள் இருக்கும்ல, அந்த சொந்தங்கள்ட்ட இந்த காலகட்டத்துல கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே சூப்பர். இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், உங்களோட உடன் பிறந்த பெண்களால் அமையப்பட்ட சொந்தங்களால் பாதிப்பு அப்படின்னு அவிட்டத்துக்கு சொன்னோம். உங்களுக்கு என்னன்னா பெண்களால தான் பாதிப்பு. பொதுவா பெண்ணா, அம்மாவா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க பெத்த பொண்ணாவே இருந்தாலும் சரி, கொஞ்சம் அவங்க என்ன பண்றாங்க, கரெக்டா போறாங்களான்னு செக் பண்ணுங்க. கண்டிஷன் பண்றதுனால வர சண்டை நல்லதுக்குத்தான். நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ற சண்டை கூட நல்லதுக்குத்தான். கண்டிஷனா இல்லாம நீ என்னமோ பண்ணு அப்படின்னு விட்டுட்டு போறதுனால வரும் பார்த்திருக்கீங்களா ஒரு சண்டை, அது பெரிய தவறுகளை கூட நிலவிக்கும். அதனால பெண்களால் ஒரு சீரழிவு, அதாவது ஒரு தலைகுனிவு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படும் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களால் இந்த காலகட்டத்துல எதிர்பாலினத்தினால உங்களுக்கு இந்த நேரத்துல பிரச்சனை, வேற எதுவும் இல்லை. எதிர்பாலினம் ஆணா இருந்தா பெண்களாலே, பெண்ணா இருந்தா ஆண்களாலே ஒரு பிரச்சனை. ஏன்? 7ஆம் இடத்துல கேதும் 4ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கிறது தப்பு. 7ஆம் இடத்துல கேது உச்சம் பெற்ற சூரியனோட வீட்டுல இருக்கு, 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனோட வீட்டுல இருக்கு. 4 7 சுகஸ்தானங்கள் ரெண்டுமே சந்தோஷமா இருக்குங்கிற அமைப்பை கொடுத்துருக்கு. அதனால எதிர்பாலினத்தினால் இந்த காலகட்டத்துல தவறான சிந்தனைகள் ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. மனசு சஞ்சலப்படுறது இந்த காலகட்டம் தான் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? கோர்ட்டு வக்கீல் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிற சதய நட்சத்திரக்காரர்களா இருந்தா தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு கவனமா இருங்க. அட்டன் பண்ற கேஸும் தோத்து போகும். அட்டன் பண்ற கேஸ் கிளைண்ட்ஸும் ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க.
நீங்களே சமயத்துல போலீஸ போய் பார்க்குற அளவுக்கு சூழ்நிலை வந்துரும். ஏன்னா இந்த மாரி அவங்க டார்ச்சர் பண்றாங்க, இவங்க டார்ச்சர் பண்றாங்க. இது கோர்ட் லைன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான். அதாவது பல வழக்கறிஞர்களாக இருப்பவர்களுக்கு இந்த சிக்கல்கள்லாம் வரும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி குரு. ஆனா 5ஆம் இடத்துல நீட்டா இருக்காரு. பிரச்சனை இல்ல. ராகு தான் எதிரான சிந்தனைய முரண்பாடான சிந்தனைய குடுக்கும். சனி, செவ்வாய் சேர்க்கை. ஸோ இந்த அமைப்பு தப்பான விஷயங்கள நீங்க செயல்படுத்துற சூழ்நிலைகள் நெறைய வரும். அது தப்பு சரியா மாத்துவீங்களா? சரியா மாத்த மாட்டீங்களாங்கிறது உங்களோட ஜனனகாலம் தான் முடிவு பண்ணும். ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். ஏன்னா 27 வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு கண்டிப்பா சனி தசை நடக்கும். 35 வயச தாண்டினவங்களுக்கு 35ங்கிறதோட 43 வயச தாண்டினவங்களுக்கு கேது தசை நடக்கும். 35லேருந்து 43 இத தாண்டினவங்களுக்கு கேது தசை நடக்கும். இந்த சனி, கேது பீரியட்ல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தப்பான விஷயங்கள அனுபவம், தான் செய்த தவறுக்கு தானே தண்டனை அனுபவிக்கிறேன், ஞானம் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதுக்கு இடைப்பட்டு உள்ளவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு பெருசா பாதிக்காது. ஏன்னா பிறக்கும் போதுல குரு தசை, இடையில புதன் தசை, இது ரெண்டுமே புத்தி சொல்ற தசை, புத்திய பயன்படுத்துற தசை. அப்படிங்கும் போதுல பெரிய லெவல்ல பாதிக்காது. மத்தபடி சனி தசையோ, கேது தசையோ நடக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. புதன் தசை நடக்கிறவங்க மட்டும் பேசும்போது திக்கி திக்கி பேசுற அமைப்பு, நாக்குல ஏதாவது பிரச்சனை வருது, நாக்குல ஏதாவது பிரச்சனை வருது, இல்ல தொண்டையில ஏதாவது பிரச்சனை வருது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதை பார்த்துக்கங்க. இது உடல் உபாதைகள் தான். இது பெரிய லெவல்ல பாதிக்காது. ஜனனகால ஜாதகத்துல புதன் பாதிச்சா மட்டும்தான் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, லேண்ட் ரிலேட்டட் விஷயங்கள்ல பெரிய பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். டாக்குமெண்ட் இல்லாட்டி லேண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், இதுல பெரிய பெரிய பிரச்சனையை போலீஸை போய் பார்க்குற அளவுக்கு உள்ள பிரச்சனைகள்லாம், இல்ல வக்கீல போய் பார்க்குற அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். திருமண அமைப்பை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பாதிப்பா தான் இருக்கு. நல்ல முறையில இல்லை. வாய்ப்பு கரெக்டா வந்துச்சுன்னா, ஜனனகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பண்ணுங்க. இல்லாட்டி விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி இந்த நேரத்துல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வாங்குற சூழ்நிலைகள் வரும். இல்லாட்டி குடல் மலக்குடல் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பாதிப்பு வரும். அதையும் பார்த்துக்குங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.